வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மினி சீரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு அவர் சீக்ரெட் லவ் ஸ்டோரி பார்ட் 3 இப்போதைக்கு வராது. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பார்ட் 2கே 2 வியூஸ் தான் போயிருக்கு. அது வியூஸே இல்லை. எனக்கு வந்துட்டு ஏயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எப்போ அதுக்கு ஒரு 10 or 20 வியூஸ் கிட்ட வருதோ அப்போ தேர்ட் பார்ட் வரும். ஸோ அது தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தவங்க யாராவது வெயிட் பண்ணுறீங்கன்னா ஐ எம் ரியலி சாரி. அது எப்போ வியூஸ் வருதோ அப்போ தான் என்னால் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் கூட பண்ண மாட்டீங்க, கமெண்ட்டும் வர மாட்டேங்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னா எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கணும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது. பட் அது ஒரு வீடியோலையும் 100 கட்டுக்கு மேலே கட் பண்ணி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். எங்கள் கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா தான் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். சரி, போதும் பேசினது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மினி சீரீஸ்க்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரம் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 3 பேரை தான் காட்டுறாங்க. அந்த 3 பேரும் தோல் மேலே கை போட்டுட்டு மச்சான் 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 அப்படின்னு 3 பேரும் ஆளாளுக்கு மாற்றி மாற்றி கூப்பிட்டுக்கிறாங்க. அப்போ 3 பேரும் அட் அ டைமில் என்ன மச்சான் அப்படின்ற மாதிரி கோரஸை கத்துறானுங்க. இப்போ அவனுங்களுக்கு பின்னாடி இருந்தவங்க எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி 3 பேரும் பார்த்துட்டு பைத்தியம் அப்படின்ட்டு போகிறாங்க. இது வந்து ஜிமின் காதுக்கு கேட்டிருக்கோம். ஹேய் நில்லு அப்படின்னு கூப்பிடுவாரா. அப்போ அந்த பொண்ணு நின்றுட்டு சொல்லுங்க சீனியர் அப்படின்வாளா. என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்க, பைத்தியம்னு சொன்னனே அப்படின்ற மாதிரி வாய்க்குள்ளேயே முழங்குறா. பைத்தியம் என்னென்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஜிமின்ஸ் கேட்க, ஆமாம் பைத்தியம் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்கிறா. ஏய் என்ன தைரியம் உனக்கு அப்படின்ற மாதிரி ஜிமின் கத்த, ஏய் போடா முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. ஏய் மச்சான் நம்மளை பைத்தியம்னு சொல்லிட்டு முடிஞ்சா பார்த்துக்க போடான்ட்டு போகிறாடா அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லவும், தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜிமினை பார்த்துட்டு இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆளாளுக்கு ஒரு சைடு போயிடுறானுங்க. இப்போ ஜிமின் நடுவில் நின்றுட்டு என்ன வேலைக்கு ஆகாது, ஏய் என்ன நடக்குது சொல்லிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஓடிட்டே அப்படியே ஜேகே பின்னாடி ஓடுறாரு. இப்போ ஜேகேவா விட்டு தொலை சனினே அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி விட்டு அவர் பாட்டுக்கு போறாரா. இது வேலைக்காவது அப்படின்னு சொல்லி தயாங்கு அப்படின்ட்டு தயாங்கு பின்னாடி போக, தயாங்கும் என்ன அப்படின்னு மாதிரி கேட்பாரா. என்னதுடா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது என்ன அப்படின்னு வரா. என்னடா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்க, ஏ போடா பைத்தியம் அப்படின்ட்டு போறாரு. இப்போ ஜிமின் 2 பேருக்கும் நடுவில் நின்றுட்டு மண்டையை சொரிஞ்சிட்டு என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி மண்டையை சொரிஞ்சிட்டு இருக்காரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஜிமினை திட்டிருப்பால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை காட்டினாதா பைத்தியம் பா ஜிமின் அப்படின்னு சொல்றா. அது வேற யாரும் இல்லை ஒயன்தான். சிரிச்சுட்டு இவன் பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூமுக்கு போய் உட்காந்து கிளாஸ் கவனிக்கிறா. இப்போ லன்ச் டைம் வருது, கேண்டீன் வரா. அதே மாதிரி 3 பேரும் நின்றுட்டு மச்சான் மச்சான் அப்படின்னு சொல்லி 3 பேர் கூப்பிட்டுட்டு இருக்கானுங்களா. மறுபடியும் வந்து அவனுங்க முன்னாடியே நின்றுட்டு பைத்தியம் அப்படின்றாளா. இப்போ ஜிமின், ஏய் சனினே நீ தானே காலைல என்ன பைத்தியம்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாம் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பிளிங்க் பண்ணி காட்டுவா பாருங்க. சேக்கும் வீக்கும் சிரிப்பு தாங்க முடியல, அப்படியே உளுந்து சிரிக்கிறாங்க. இப்போ ஜிமின், டேய் என்ன நடக்குது சொல்றீங்களா இது என்ன அப்படின்ற மாதிரி ஜிமின் கத்துறாரு. அப்போ பைத்தியம் அப்படின்றலா. ஈ பைத்தியம்னாத பைத்தியம்தான் பைத்தியம்னாத அப்படின்றாரா. அப்போ பைத்தியம் அப்படின்னு பாருங்க. ஏ அப்படி சொல்லிட்டு ஜிமின் பக்கத்தில் இருக்க சேர் தூக்கா இருப்பாருங்க. அப்போ ஜேகேவும் வியும் பிடிச்சிட்டு ஏய் சனினே அப்படின்றாங்க. ஏய் பைத்தியம்ன்றாடா அப்படின்ற மாதிரி ஜிமினுக்கு கோவம் வரும். ஏ பைத்தியம் அது யாருன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி ஜேகேவும் வியும் கேட்கும் போது, யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது டக்குன்னு ஓயன் அப்படின்னு பாருங்க. அந்த சேர் கீழே போட்டான். டக்குன்னு போட்டுட்டு என்னது அப்படின்ற மாதிரி கேட்பானா. ஒயன் அப்படின்னுவாளா அப்படின்ற மாதிரி திருன்னு கண் அப்படியே என்னத்த பார்த்தா நம்ம திருன்னு முழிப்போம்ல, அந்த மாதிரி முடிச்சுட்டு திருப்பி சொல்லு ஒயன் அப்படின்னுவாளா.
மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஜிமின் டக்குன்னு திரும்பி ஜேகே விவியை கண்டுபிடிச்சிட்டால போய் பைத்தியம் அப்படின்றாளா எரும மாடு அப்படின்றாளா ம் ஏண்டா பைத்தியம் பைத்தியம் சொல்றனே பைத்தியம்னு உன்னை யாரா திட்ட முடியும் யாரா திட்டுவா நான் தான் திட்டுவேன் அது கூட வாட யோசிக்கல அப்படின்ற மாதிரி வயன் கேட்கவும் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு போய் வயனை கட்டி பிடிக்கிறான் விடுறா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வயன் பின்னாடி தடையை கொடுக்கும் போது இப்ப இவனுங்க 2 பேரா இதுங்க அடிக்கிற கூத்தெல்லாம் பாக்குறதுக்கு தான் நம்ம இருக்கோம் தலையெழுத்து அப்படின்றானுங்க இப்ப 2 பேரும் திரும்பி மறைச்சிட்டு பைத்தியம் அப்படின்னு வணக்கலாம் இப்ப 4 பேரு கக்கு சிரிச்சிட்டு இருக்காங்க இவங்க 4 பேரையும் அந்த கேண்டீன்ல இருக்க அத்தனை பேரும் பார்த்து பைத்தியம் அப்படின்ட்டு போறானுங்க எல்லாரும் அட் டைம்ல அதே தான் சொல்லிட்டு போறாங்க அப்படியே இந்த சீனை கட் பண்ணலாம் இப்போ 4 பேரும் ஈவினிங் பைக்கில் தான் ஏறி கிளம்பி போயிட்டுருக்காங்க வீட்டுக்கு அப்போ ஜிமினோட பைக்கில் தான் வயன் உட்காந்துருப்பா வயன் என்ன சீரியஸாக ஞாபகம் இல்லையா ஜிமின் உனக்கு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது லூஸு உன்னை மறப்பனா உன்னெல்லாம் ஞாபகம் இருக்குது உன்னை பார்த்து 5 வருஷம் ஆனதுனால உன் ஃபேஸ் கட் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வயன் சிரிக்கிறா இப்போ அப்படியே நம்ம ஜேகேவும் வியும் மச்சான் அப்படின்ற மாதிரி வி சொல்லுடா அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறாரு அவர் தான் பைக் ஓட்டிகிட்டு இருக்காரு நம்ம வயனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்படின்னு சொல்லி ஜேகே தலையாட்டிகிட்டே வண்டி ஓட்டுறான் நம்ம எப்போ வயன்கிட்ட இதை ரிவீல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வி கேட்க கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி வியும் தலையாட்டிடுறான் இப்போ 4 பேரும் ஒயனோட வீட்டுக்கு போகிறாங்க ஒயனை இறக்கி விட்டுட்டு டாட்டா காமிச்சிட்டு ஜிமின் அவர் வீட்டுக்கு போய்ட்றாரு இப்போ ஜேகேவும் வியும் மட்டும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்துகிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு 2 பேரும் இறங்கிட்டு ஷபா அப்படின்ற மாதிரி 2 பேரும் அப்படியே உள்ளே போகிறாங்க போயிட்டு தான் டேய் அப்படின்ற மாதிரி ஜேகே கத்துவாரா சொல்லு ஜேகே அப்படின்ற மாதிரி வி சொல்லவும் எனக்கு தண்ணி வேணும் எடுத்துகிட்டு வா அப்படின்னுவாரா இவனை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான் கொடுத்த பிறகு கப்பா அப்படின்ற மாதிரி ஜேகே தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு தேங்க்ஸ்டா அப்படின்வானா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வி உள்ளே போய் படுக்கிறாரா அப்படியே ஜேகே அப்படியே பின்னாடியே வந்து கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்கிடுறாங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாங்க இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே காட்டினாதான் ஒயின் மார்னிங் ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருப்பாளா இப்போ ஜிமின்னா பைக் எடுத்துகிட்டு வருவார் இப்போ முன்னாடி வந்து ஒரு பைக் போகும் டக்குன்னு என்ன பண்ணிட்டுறான்னா அவன் வேகமாக போனதில் தெருமுனையில் தான் நிற்பான் அவன் வேகமாக போனதில் மழை பெஞ்சிருக்கும் அவள் ட்ரெஸ்ஸில் அடிச்சிரும் அவள் ஆக்சுவலி ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக் தான் போட்டிருப்பா ஃபுல்லாக சேராயிடும் இப்போ ஜிமின் பின்னாடி வந்துட்டு இருந்திருப்பாரு அவர் என்ன பண்ணுறாருன்னா பைக்கை நிறுத்திட்டு செம்மையாக சிரிக்கிறாரு ஒயனுக்கு வந்த காண்டுக்கு அப்படியே நங்குன்னு ஜிமின் முத்துக்குள்ளே குத்துறா குத்திட்டு சனினே இதுக்கடா சிரிக்கிற அப்படின்னு மாதிரி கேட்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையாக சிரிக்கிறான் இப்போ எப்படிடா காலேஜ் வருது அப்படின்னு கேட்க வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லுவாரா வீட்டுக்கு போனால் எனக்கு தொடப்பம் வரும் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி ஒயின் கேட்கும் போது ஆமாம் இல்லை அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு கலர் ஆக்கினாலே சுத்தமாக பிடிக்காது சரி போய் சாவு அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லவும் சிரிச்சல்ல உனக்கு ஒரு தண்டனை அப்படின்ற மாதிரி வாயின் சிரிக்கிறா வில்லத்தனமாக சிரிக்காத அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லி வாய முடியல அப்படியே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு காட்டினாதான் ஜிமின் வந்து கார்டை கொடுத்து ஸ்வைப் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தா ஒயன் ஒரு ட்ரெஸ் கடைக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸு வாங்கி அவரோட கார்டை ஸ்வைப் பண்ண விட்டா இப்போ ஜிமினா சிரிச்சது ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி ஒயனை பார்த்துட்டு இது வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டு போட்டு வந்து தொலை அப்படின்னும் அவளை போய் ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு போகலாண்டா அப்படின்னுவாளா சரி எங்கே அந்த ஜேகேவும் வியும் அப்படின்ற மாதிரி வாங்கி கேட்கும்போது அந்த சனியனுங்க எங்கே இருக்கும்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமின் சொல்கிறாரு அப்படியே நம்ம கேமராவை அப்படியே ஜேகே வி சைடு திருப்பினாதான் இப்போ தான் 2 பேரும் எந்திரிக்கிறாங்க எழுந்துட்டு குட் மார்னிங் தாம்மா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரா குட் மார்னிங் மாமா அப்படின்றோம் டேய் என்னடா சொன்னேன் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது
சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிட்டு போயிட்டு பாத்ரூம் கதை அடைச்சிட்றான். என்ன சொன்னான் அவன் அப்படின்ற மாதிரி ஜேகே அப்படி திரு 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 முடிக்கிறாரு. சரி ஏதோ சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்டுக்கல. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு 2 பேரும் காலேஜ் கிளம்புறாங்க. அப்படியே நம்ம இந்த சீன் கட் போயிட்டு அப்படியே ஜிமினும் ஒயின் சைடு காட்டினா தான் அப்போயே 2 பேரும் அப்படின்ற மாதிரி ஏறி காலேஜ் போயிட்டே இருப்பாங்களா. பாதி வேலை இவனுங்க 2 பேரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. 4 பேரும் அந்த ரோட்டில் போகும்போதே குஜால்ஸாக பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ரோட்டில் பார்க்குறவங்கெல்லாம் பைத்தியம் அப்படின்ட்டு போகிறாங்க. இப்போ இது வந்துட்டு மறுபடியும் ஜிமின் காதில் விழுந்திருக்கோம். ஏட்டா எல்லாருக்கும் எங்களை பார்த்தா பைத்தியம் மாதிரியாடா இருக்கு அப்படின்ற மாதிரி ஜிமினா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. வந்த காண்டிகை அவன் மண்டையை கொட்டுறது தெரியாம திருப்பி ஒயினு ஒரு அடி. அவ்வளோதான் ஒயினு. உடனே என்ன பண்ணுவான்னா ஜிமின் அப்படியே பிடிச்சி கழுத்து நெரிக்கிறான். இப்போ டக்குன்னு ஜிமின் வண்டிட்டு எடுத்துட்டு ஐயோ கொல்ல பார்க்குறான் அப்படின்னு ஒரு கத்து. பின்னாடி தான் ஜேக்கும் வி வந்திருப்பாங்க. ஐயோ விட்டு தொலைங்க அப்படின்னு சொல்லி வி வந்து 2 பேரையும் பிடிச்சி இழுத்துக்க. இப்போ ஒயன் விட்டுட்டு அடிச்சிட்டான்டா என்ன அப்படின்ற மாதிரி ஒயன் சொல்லுவாளோ. ஏதோ ஒரு தெரியாம கோவத்தில் அடிச்சிட்டேன்டி அப்படின்னு சொல்லி ஜிமின் மன்னிப்பு கேட்குறாரா. மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வச்சு குமுறுறா. ஐயா பிரிச்சு விடுறாரு. அடிச்சுக்காதீங்க வேணாம் அப்படின்றாரு. 2 பேரும் கேட்கலையே. வச்சு குமுறுறா ஒயனு. அதுக்கப்புறம் தான் ஜேகே வண்டி எடு அப்படின்னு சொல்லி ஒயன் ஏறவும் வி நோ வேணாம் நான் போகணும் அவன் கூட, நீ இவன் கூட வா அப்படின்ற மாதிரி வி சொல்றாரு. கேட்பாளா ஒயனு? ஆனா மேடம் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க பாட்டுக்கு போய் ஜேகே வண்டியில் ஏறுறாங்க. ஜேகேவும் வியும் அப்படியே பவுட்டி லிப்ஸில் ஒயனை பார்க்குறாங்க. ஏய் என்ன கப்பிள்ஸா நீங்கள்? உங்களை பிரித்து விட்ட மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த கப்பிள்ஸுன்ற வார்த்தை கேட்டதும் 2 பேரும் ஏறிக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வி அப்படியே டக்குன்னு ஜிமினோடதுல ஏறி உட்கார்றாரா. அப்படியே ஜேகேவை பார்த்தா ஐயோ என் கப்பலை பிரித்து கூப்பிட்டு போகிறாளே நாசமா போனவளே அப்படின்ற மாதிரி. ஓ இவ அப்படின்ற மாதிரி ஜேகே திரும்பி ஒயனும் முறைக்கிறாரு. என்னடா என்ன முறைப்பே, என்னமோ பொண்டாட்டியை பிரிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒயன் சொல்லுவாளோ. ஆத்தாடி விட்டா கண்டுபிடிச்சிருவா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவா மனசே இல்லாம வண்டி எடுத்துட்டு போறாரு. இப்போ அப்படியே ஒயனுக்கும் ஜிமினுக்கும் அப்படியே மோதிக்குது. 2 பேரும் அப்படியே மாற்றி மாற்றி முறைச்சிக்கிறாங்க. இப்போ இதுங்க 2 தான் நமக்கு இருக்கிற இம்சை அப்படின்ற மாதிரி வியும் ஜேகேவும் பார்த்துட்டு இதுங்க 2த்தையும் கப்பலாக்கி விட்டோன்னா அப்படின்ற மாதிரி 2 பேரும் வில்லங்கமாக யோசிக்கிறாங்க. இது 2த்தையும் நம்ம கப்பலாக்கிட்டோன்னா நம்ம ரூட்டு கிளியரு அப்படின்றது 2 பேரும் ஒரு ஐடியா பண்ணுறானுங்க. காலேஜ் இறக்கி விட்ட பிறகு இவனுங்க அப்படியே சைடில் சைக்கிள் கேப்பில் வாங்கிக்கிறானுங்க. இப்போ ஜிமினும் ஒயனும் அவங்க பாட்டு போயிடுறாங்க கிளாஸ் ரூமுக்கு. இப்போ இவனுங்க 2 பேரும் டக்குன்னு ஒரு சந்துக்குள்ளே போயிட்டு ஜேகே எனக்கு ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லி வி சொல்கிறாரு. என்ன ஐடியாடா அப்படின்னு மாதிரி கேட்க, நம்ம ஏன் ஒயனையும் ஜிமினியும் ஒரு கப்பலாக்கி விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி வி கேட்பாரா. மச்சான் அப்படின்னோனா கொன்றுவேன் அப்படின்னு வரும். இது செம்மடி நல்ல ஐடியா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நல்லா இருக்குல்ல ஐடியா, அதே தான் நானே யோசிச்சேன் தயாங் அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படியே ஹைஃபை அடிச்சுட்டு அப்போ இவங்களை சேர்க்கறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் வில்லங்கமாக சிரிக்கிறாங்க. ஸோ இதோட நம்ம இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் வரும். நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் சேனல்லையும் மினி சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் சேனலில் இதுக்கப்புறம் மினி சீரீஸ் அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் போய் ஃபஸ்ட் சேனலில் மினி சீரீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரி ஓகேடா மிஸ் டாட்டா பை.